ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்க வருவது பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களோட வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தணும், எந்த கோயில் வழிபாடு நெய்வேத்தியம் இவங்களுக்கானது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவா பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது இனிமையா பழகக்கூடிய ஒரு குணம் இருக்கும். யாரையுமே காயப்படுத்தக் கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நல்ல செல்வ செழிப்பு இருக்கும். கொஞ்சம் அப்பப்ப கோபம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும், நல்ல இனிமையா பழகக்கூடியவங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களோட பேச்சு மற்றவர்களை கவரும் விதமாக இருக்கும். நல்லா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில எதையுமே திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது இப்போ இந்த விஷயத்த நம்ம இப்ப செய்யறோம், அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்பவுமே இவங்களுக்குள்ள ஒரு பிளானிங் ஆனது ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்க கவனமா இருப்பாங்க. எப்படி எல்லாம் சேமிக்கலாம், எப்பவுமே திட்டமிடுதல், சேமிப்பு, இந்த ரெண்டு விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். எப்பவுமே தொலைநோக்கு சிந்தனை இருக்கும். இப்போ எதெல்லாம் செய்யலாம், இது செஞ்சா எப்படி போகும், இப்படிங்கிற மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையானது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மிகவும் சிறப்பான நட்சத்திரங்கள்ல ஒண்ணு இந்த பூச நட்சத்திரம். இது ரொம்பவே என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு புனிதமானது அப்படின்னு எல்லா நட்சத்திரங்களும் புனிதமானது. இப்போ இந்த பூசத்துக்குன்னு சில தனித்தன்மைகள் உண்டு. இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா, இந்த மூலிகை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. பொதுவா பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில சிறப்பு அப்படிங்கும்போது, பொதுவா யாரையுமே பொதுவா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, கடும் சொல்லானது பேசக்கூடாது. பொதுவா கடும் சொல் பேசாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்ப இவங்களுக்கான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது, திருச்சுழி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய, இந்த திருச்சுழி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய திருமேனிநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன். இப்ப இந்த திருமேனிநாதரை வணங்கி வருவது அப்படின்னு வணங்கி வருவது ரொம்ப சிறப்பானது. ரமண மகரிஷி பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருச்சுழி அப்படிங்கிற ஊரு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருமேனிநாதர் இந்த இறைவனை இந்த கோயிலுக்கு திருமணிநாதர் கோயிலுக்கு செல்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. அதாவது இத முதல்ல நம்ம சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிறது நமக்கு ரொம்ப குறைந்தது. வருஷத்துக்கு 2 தடவை. அதாவது ஏன் 2 தடவை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பொதுவா நமக்கு அயனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2, தட்சிணாயனம், உத்தராயணம். அட்லீஸ்ட் இந்த உத்தராயணத்துல ஒரு தடவையாவது, தட்சிணாயனத்துல ஒரு தடவையாவது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. எந்த கோயிலுக்கா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு பரிகார கோயில் நம்ம எடுத்துக்கிறோம், இல்ல குலதெய்வ கோயில் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 அயனங்கள்ல ஒவ்வொரு தடவை போயிட்டு வர்றது சிறப்பு. அப்போ இந்த திருமேனிநாதர் கோயில், திருச்சுழியில இருக்கக்கூடிய திருமேனிநாதர் கோயிலுக்கு வருஷத்துல 2 தடவை நீங்க போறது சிறப்பு. மாதம் மாதம் உங்களால போக முடியும்னா கூட இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க போயிட்டு வரும்போது வாழ்க்கையானது மிகவும் உன்னத நிலைக்கு வரும். பொதுவா இந்த பூசத்துல பிறந்தவங்களுக்கான நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிளகு சாதம். இந்த மிளகு சாதம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதான். இது பொதுவா நம்ம அதிகமா செய்ய மாட்டோம். ஆனா இந்த மிளகு சாதத்தை பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க செஞ்சு வீட்டுல நெய்வேத்தியமா வச்சு வழிபட்டு மத்தவங்களுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிடும்போது மிக ஒரு சிறப்பான ஒரு நிலையை நம்ம அடைய முடியும். இத நம்ம கோயில்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் பண்டிகை அப்படின்னு சொல்லும் போது இந்த மிளகு சாதம் நெய்வேத்தியம் நம்ம செஞ்சு கோயிலே நம்ம செய்ய சொல்லி அதை மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது மிகவும் ஒரு சிறப்பு. நம்ம கர்ம வினைகள் நல்லா தீரும். பொதுவா அன்னதானத்துக்கே கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அப்படிங்கும் போது இந்த மிளகு சாதம் நெய்வேத்தியத்தை நம்ம ஒரு நாள் செஞ்சு கோயில்ல ஒரு பிரதோஷ நாள்லயோ ஏதோ ஒரு நல்ல நாள்ல ஒரு சஷ்டி தீதி ஏதோ ஒரு நாள்ல நம்ம இந்த நெய்வேத்தியத்தை நீங்க கோயில்ல செய்ய சொல்லி இப்ப நீங்க உங்க சார்புல நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது மிக சிறப்பான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிளகு சாதம் நெய்வேத்தியமானது நீங்க அடிக்கடி வீட்டுல செய்யலாம். அதாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது, நமக்கு முடியல டெய்லி முடியலன்னா வீட்டுல இருக்க நாள்ல ஒரு நாள் செஞ்சு அந்த தெய்வத்துக்கு வீட்டுல படைக்கும் போது உங்களுக்கான அந்த இறை ஆற்றல், நல்ல ஆன்மாவுக்கான சக்தி கிடைக்கும். இந்த நெய்வேத்தியம், இந்த இறைவ வழிபாடு இது ரெண்டையுமே நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. வாழ்வுல நிறைய வெற்றிகள் கிடைக்கும். சிவாய நம. நன்றி, வணக்கம்.